Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. வணக்கம். உளவுத்துறை ஐஜியாக தற்பொழுது அஸ்ரா கார்க் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு பல்வேறு அதிகாரிகளும் மாற்றப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதல்வரின் தனி செயலாளராக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா உள்ளிட்ட இருவரும் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உளவுத்துறை ஐஜியும் தற்பொழுது புதியதாக நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் நியமித்த பிரவீன் என்பவரை தற்பொழுது மாற்றி தமிழக அரசு புதிய அதிகாரியை நியமித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ரா கார்க் அவர்கள் அதிரடிக்கு பெயர் போனவர். பல்வேறு குற்ற சம்பவங்களை பிடிப்பதிலும் அதே போன்று பல்வேறு குற்றவாளிகளை பிடித்ததிலும் பெயர் போனவர். வடக்கு மண்டல ஐஜியாக இருப்பவர். அவரை தற்பொழுது உளவுத்துறை ஐஜியாக நியமனம் செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல அதிகாரிகளின் மாற்றம் இருக்கலாம் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தலைமைச் செயலாளரிலிருந்து பல்வேறு அதிகாரிகளும் சென்னை கமிஷனர், டிஜிபி உள்ளிட்ட பலரும் மாற்றப்படலாம் என்றும் தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு அவருடைய ஜோசியர் அவர்கள் நியமனத்தில் சர்ச்சை எழுந்த நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு அதிகாரியும் பார்த்து நியமனம் செய்யப்படுவார் என்றும் தமிழக அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சர்ச்சை வராத அளவில் கவனத்துடன் செயல்படுவதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது வடக்கு மண்டல ஐஜி உளவுத்துறை ஐஜியாக நியமனிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் வழக்கில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த அஸ்ரா கார்க் என்பவர். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். தற்பொழுது அவரை உளவுத்துறை ஐஜி, அதாவது இன்டெலிஜென்ட் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் அவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவிப்பது, அதே போன்று உளவுத்துறை சார்பில் முதல்வருக்கு பல்வேறு முக்கிய விஷயங்களையும் அறிக்கையாக சமர்ப்பிப்பது உள்ளிட்ட விஷயங்களை அஸ்ரா கார்க் அவர்கள் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.